கூட்டணியில் இருந்து விலகிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்து என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. விஜய் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜாவை சந்தித்ததன் பின்னணிதான் இந்த கூட்டணி விலகலா, கனியிருப்ப காய்கவன் தச்சு என்று வீரபாண்டியன் கூறியதன் பின்னணி என்ன? பல ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்த இந்த இரு கட்சிகளிடையே தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதன் பின்னணியையும் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலையும் பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். 2026 சட்டமன்ற தேர்தலோட டிவிகே இந்த வருகை என்பது திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில பங்கு வகிக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் அமைப்பு எல்லாமே தாவேகாக்கு இந்த பெரும்பான்மை திடல் இருக்கும் போது ஆதரவு தரும்ன்ற மாதிரி திமுக கூட்டணியில இருந்து விலகி போயிருக்காங்க. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து எப்படி போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த வகையில இடதுசாரிகளான விசிக என்பது பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி அவங்க அப்புறமா அபிஷியலா சொல்லிட்டு இந்த திமுக கூட்டணியில இருந்து ஒரு நாகரிகமான முறையில போனாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையுமே நாங்கள் வெளியிருந்து மட்டும்தான் ஆதரவு, இங்க பிரசிடென்ட் ரூல் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். மற்றபடி நாங்க திமுக கூட்டணியில தான் தொடரோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா இன்னைக்கு வந்த நியூஸ் படி வீரபாண்டியன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தற்போது இருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலை படி எங்களால இந்த திமுக கூட்டணியில தொடர முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. இதன் மூலியமாக தொடர்ந்து பத்திரிகை எல்லாருமே ஹாஷா கேட்டுட்டே இருக்காங்க, எதற்காக இங்கிருந்து வெளியே வரீங்க, தாவேகா கூட இணைய போறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்கவோ அவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நான் இதை ஒரு நாகரிகமான ஒரு முறையில முடிக்கிறேன்னு சொல்லி கனி இருப்ப காய்கவர் தச்சு அப்படின்ற ஒரு திருக்குறளை அவர் சொல்லிடுறாரு. இந்த திருக்குறளை எல்லாருமே இரண்டா திரிக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா கனி இருக்க நான் எதுக்கு காய்கிட்ட போகணும், சோ கனி என்பதை தாவேகாவாகவும் காய் என்பதை டிஎம்கேவாகும், சோ கனியே இங்க இருக்கும் போது நான் எதுக்கு டிஎம்கே கிட்ட போகணும்னு சொல்லி இதை சொல்றதுக்காக தான், இது அந்த சைனை கொடுக்கறதுக்காக தான் வீரபாண்டியன் அவர்கள் இந்த ஒரு திருக்குறளை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் திரிக்கிறாங்க. மறுபுறம் இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவர் இந்த வார்த்தையை நாகரிகமா சொல்லும் போது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அவர் ஒரே ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லிடணும், எனக்கு திமுக கூட்டணியில இருந்து விலகுறன்ற மாதிரி ஒரு ஆஷான வார்த்தைகள் அவங்களுக்கு டைட்டில்ல போட தேவையான வார்த்தைகளை எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இதை மென்மையாவே சொல்லிக்கிறேன், சோ இதை நாகரிகமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் போது நீங்க ஏன் இந்த மாதிரி தேடுறீங்க, அதை குறிப்பிடறதுக்காக தான் அவர் இந்த திருக்குறளை சொன்னாருன்ற மாதிரி இரு வட்டாரங்கள் இந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்படி திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்டுகள் விலகுவதை கம்யூனிஸ்டுகள் என்ன ஒரு கருத்தை சொல்றாங்க, மறுபுறம் டிஎம்கே இதை எப்படி பாக்குதுன்னா முக்கியமா பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் என்பது திமுக கூட்டணியில இருந்து போகும்போது திமுக தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிப்பு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ஒரு வேதில இருந்தாங்க, தனது கோபங்களே அவங்க பதிவு செஞ்சாங்க. சோ இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில இருந்து போறத டிஎம்கே தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க, சோ இது கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, டிஎம்கே இதை எப்படி பாக்குறாங்கன்ற விதத்துலதான் இன்னைக்கு இந்த பதில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். மறுபுறம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்டோட நிலையை பத்தி நம்ம பேசி ஆகணும். 2016 இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது எதற்காக அவங்க இந்த கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா, அப்போ இந்த பாஜக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி உருவாகணும், அதன் காரணமாக தான் இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு கூட்டணிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இப்ப அதிமுகவும் இல்ல பாஜகவும் இல்ல, அதனால நாங்க எதற்கு மறுபடியும் இந்த கூட்டணியை தொடர வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே அந்த முக்கிய இரண்டு சக்திகள் அதிமுகவும் இல்ல பாஜகவும் இருக்கலாம், அதன் காரணமாக தானே இந்த கூட்டணி நாங்க உள்ள வந்தோம். சோ அது இல்லைன்ற பட்சத்துல இப்ப இருக்க சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது நாங்க இந்த திமுக கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்ற நிலைப்பாட்டை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் பார்த்தோம்னா அவங்க திமுக கூட்டணியில இருந்து மட்டும்தான் நாங்க வெளியேறன்னு சொல்லிக்காங்களே தவிர இந்தியா கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறவில்லை அப்படின்ற தகவலை அவங்க சொல்லவே இல்லை. அதன்படி பார்த்தோம்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணியில இருந்து மட்டும்தான் விலகுறாங்க. தொடர்ந்து தேசிய அளவுல பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக உள்ள இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி தான் நாங்க பங்கு வகிக்க போறோம் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எங்களோட ஒரே எதிரி என்பது பிஜேபி தான், இன்னைக்குமே நாங்க சொல்றோம் திமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சக்தி தான்ன்ற மாதிரி வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருந்தாரு. சோ கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து இந்த ஒரு பதில் கொடுக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்க சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் போனாங்களே, திமுக
வளர்ந்து போனாங்களா அது மாதிரி நாங்க எதுவுமே சொல்லல. திமுக என்பது ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு ஜனநாயக சக்தி தான் பாஜக எதிர்ப்புல பார்த்தோம்னா. ஆனா எங்களுக்கு இந்த தேவை இருக்குன்ற மாதிரி இவங்க போயிருக்காங்க. இப்ப இத அரசியல் வட்டாரங்கள் எப்படி பேசுறாங்கன்னா, இன்று விஜய் அவர்கள் இந்த மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் ராஜாவை போய் சந்திக்கிறாரு. சோ அந்த சந்திப்பு நிகழ்ந்து அப்புறமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில இருந்து விலகுறாங்கன்னு சொல்றாங்களே. அப்ப இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்கள் டெல்லியில போயிட்டு ஒரு டீலிங் பேசியிருப்பாரு. சோ தாவேக்காக்குள்ள போற வேலைகளுக்காக இந்த டிஎம்கே இருந்து விலகுறாங்களோ அப்படின்ற பேச்சுவார்த்தையிலும் போயிட்டு இருக்கு. ஆனா இதை நம்ம ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் அப்படி போய் பேசியிருந்தா அவங்க இந்தியா கூட்டணியில இருந்து விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி அவர் போய் டீலிங் பேசியிருந்தாலுமே நாங்க தாவேக்கா கூட இணைகிறோன்ற வார்த்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு நாங்க திமுக கூட்டணியில இருந்து விலகுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை டிஎம்கே பாக்குறாங்கன்னா, உங்க கட்சியில இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களே எல்லாருமே கட்சியில என்ன சொல்லிங்க கம்யூனிஸ்ட பொறுத்தவரையுமே தாவேக்கா கட்சிக்கு ஒரு கொள்கையும் இல்ல கத்திரிக்காவோ இல்லன்ற மாதிரி நீங்க தானே பேசுறீங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கொள்கையும் இல்லாத கத்திரிக்காவும் இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க எப்படி போவீங்க? இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும் போது திமுக கூட்டணி என்பது இப்ப இல்ல, அந்த மத சார்பற்ற கூட்டணி என்பதே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லைன்ற கருத்தை அவர் பதிவு செய்யறாரு. இதற்கு திமுக தரப்புல இருந்து RSS பாரதி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஒரு பதிலடியே கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க திமுக கூட்டணியில இருந்து நாங்க போறோம் நீங்க சொல்லுங்க, அது நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் என்பது ஒரு தனி கட்சி, அது அவங்களோட விருப்பம். ஆனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லி பேசக்கூடிய அதிகாரம் என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல அப்படின்ற பதிவும் டிஎம்கே தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சிகள், இடதுசாரிகளான விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாருமே தொடர்ந்து தாவேக்காக்கு போயிட்டாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட போற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரையுமே அவங்க எல்லாருமே நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் போறேன், விருப்பப்பட்டு தான் திமுக கூட்டணியில இருந்து போறேன்றத அவங்க பேசுறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எல்லாருமே ஒரு கட்டாயத்தின் பேர்ல போறோமோ அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் ராஜாவை சந்திச்சாலுமே அவர் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு வீரபாண்டி அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, தலைமை அதாவது தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்த அறிவுரையின்படிதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தேசிய அளவுல ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது மாநில கட்சி அதுக்கு இணங்காம போக முடியாது, அதுக்கு அவங்க கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். சோ அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு இவங்க கேட்டு இணங்கி போய் தான் ஆகணுன்ற அடிப்படையில தான் அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. சோ இந்த ஒரு மாத காலத்துல தாவேக்கா இந்த மாதிரி ஒரு அபாரமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. அதனால வியந்து திமுக விட எங்களுக்கு தாவேக்கா தான் பெஸ்ட்ன்ற மாதிரி நாங்க போறோம் அப்படின்ற பதிவை கம்யூனிஸ்ட் சொல்லவே இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு சைடு, டிஎம்கே ஒரு சைடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விவாதங்கள் எது ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க கொள்கை இல்லைன்னு சொன்னீங்க, அது RSS பிள்ளைன்னு சொன்னீங்க, இப்படி ஒருத்தரா போயிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனா இது ரெண்டு விஷயங்களுமே லாபம் அடைய போவது யாருன்னு பார்த்தோம்னா டிவிகே தான். டிவிகேவை பொறுத்தவரையுமே அவங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் என்பது தேவைப்படுது. அதுவும் பிஜேபியையும் RSSையும் எதையுமே எதிர்க்காத, எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், ஆனா எங்களுக்கு முற்போக்கு முகம் வேணும் அப்படின்ற நடையில தான் அவங்க இருக்கிறாங்க. இதற்கு அவங்கள ஒரு முற்போக்கு முகமாக காட்டக்கூடிய வேலைகள்ல தெரிஞ்சும் தெரியாமலும் காங்கிரஸுகளும், தெரிஞ்சும் தெரியாம இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் துணை போறாங்களோ. ஏன்னா டிவிகேவை பொறுத்தவரையுமே எந்த இடங்கள்லயும் எப்போதுமே சரி பிரச்சாரத்துல ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்னை வரையுமே பாஜக எதிர்ப்புன்றதை அவங்க வலுவாக வைக்கவே இல்லை. இன்னைக்கு ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறமும் நிறைய விஷயங்கள்ல பாஜகவும் RSSும் தமிழ்நாட்டு விவகாரங்களை ஊடுருவிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான, தேசத்துக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. இதற்கு எதுக்குமே வாய திறக்காம இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் டிவிகே. நாங்க ஒரு மத சார்பற்ற ஒரு கட்சின்னு சொல்றாங்க. ஆனா திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க, அதுக்கு வாய் திறக்க மாட்டாரு. மத சார்பற்ற அரசுன்றாங்க, ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் பண்டிகை என்று அவ்வளவு கொடுமைகள் நடக்கு, அதையும் பத்தி பேச மாட்டாரு. இப்படி எதுக்குமே பாஜகவை எதிர்த்து பேசாத ஒரு நபராக இன்னைக்கு டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரு முற்போக்கு தேவை, முற்போக்கு முகம் என்பது எதனாலனா இடதுசாரிகள் டிவிகேல இருக்கிறாங்க. இன்னைக்கு விசிகே உள்ள வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் உள்ள வர போறாங்க. டிஎம்கே கூட்டணி என்பது முற்றிலுமாக கலைக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்க. கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரையுமே அவங்க தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிவிகே என்பது இந்த தொப்புள் கொறி அறுபடாத ஒரு குழந்தை எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா இந்த குழந்தையை நம்ம அவ்வளவு ஈஸியாக எடை போட்டுற முடியாது. இதுக்கு எங்களுக்கு சட்ட ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இன்னைக்கு நிர்வாகம் பண்ண தரல, இப்படி ஒரு குழந்தை முழிச்சிச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இந்த குழந்தை திருடுது இல்ல, எம்எல்ஏக்களை திருடுது இல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குது. சோ மற்ற
கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்கி இன்னைக்கு அவங்க கட்சியில இணைக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, புதிய கட்சி, அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 70-60 ஆண்டு அந்த அனுபவம் இருக்கக்கூடிய பழமையான ஒரு திமுக கட்சியை, அந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமா உடைச்சிட்டு கூட்டணி கட்சிகளை வந்து மொத்தமா கலைச்சிட்டு இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சோ இந்த கட்சியை பார்த்து நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சோ எல்லாமே தெரிஞ்ச, எல்லாமே அறிஞ்ச ஒரு கட்சியாக தான் இவங்க இருக்கிறாங்க. அப்ப சைலண்டா பார்த்தவங்க அனுபவம் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு முற்போக்கு அந்த முகத்தை வந்து எந்த ஒரு உழைப்புமே போடாம இங்க தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு கம்யூனிஸ்டுகளும் துணை போறாங்களோ அப்படின்ற விதத்துல தான் டிஎம்கேவும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா கனி இருக்க காய்கவன் தச்சுன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. இதை எல்லாருமே திருச்சி பேசிட்டு வராங்க. சோ அடுத்த லாபகரம் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையுமே இன்னைக்கு டிஎம்கேக்கும் அவங்களுக்கு ஒரு விரிசல் வந்துச்சு. அதனால இப்ப திமுக இல்லாத மற்றொரு கூட்டணியை நாங்க தேசிய அளவுல நாங்க உருவாக்க பாக்குறோன்ற முயற்சியில அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் திமுக கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் இந்த கட்சிகள் இப்ப கம்யூனிஸ்ட்லயும் பிரிச்சு கொண்டு போகணுன்ற வேலைப்பாடுகள்ல அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு மூவால லாபம் அடைய போவது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் தான். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டிஎம்கேக்கு ரீப்ளேஸ்மெண்டாக டிவிகே இருக்குமா? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தேசிய அளவுல திமுக இல்லாத இன்னொரு கூட்டணி, அந்த கூட்டணியில கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் டிவிகே எல்லாம் உள்ள வந்துருமான்ற கேள்வி இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணியில டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போனார்னா டிஎம்கேவை உண்மையா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரையுமே தேசிய நலனுக்கு எதிராக பாஜக எந்த சதி திட்டங்களையுமே, எந்த திட்ட மசோதாக்களை கொண்டு வந்தாலுமே அதை முதல்ல எதிர்க்கக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்கன்னா திமுக இருப்பாங்க. சோ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற இடத்துல டிவிகே என்பது நிச்சயமாக இருக்காது. சோ பாஜக எதிர்ப்புன்றதே இன்னை வரையுமே வந்து வார்த்தையால கூட அழுத்தமாக சொல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. சோ இவங்களை வச்சு ஒரு தவறான ஒரு கணக்கை காங்கிரஸ் என்பது போட்டு கொண்டு இருக்கிறது. மறுபுறம் இன்னைக்கு வீரபாண்டி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் வந்து இந்த பிரஸ் எல்லாம் சந்திக்க மாட்டாரு, கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு சொல்லும் போது அவரை பேச சொல்லுங்க, நீங்களே போய் சொல்லுங்கன்றத தான் அவரும் இருக்கிறாரு. அப்ப இவங்க என்னதான் கூட்டணி கட்சியில இருந்தாலுமே விஜய் அவர்களை அவராலே சந்திக்க முடியல, அவராலே தொடர்பு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு தான் இந்த கூட்டணி கட்சி என்பது இருக்கு. காங்கிரஸும் அவங்க ஒரு தப்பு கணக்கா போட்டுட்டு இருக்காங்க. டிஎம்கே உண்மையாலே டிவிகே ரீப்ளேஸ் பண்றன்ற விதத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப கம்யூனிஸ்டர் உள்ள போயிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தொடர்பு என்பது இல்ல. இந்த இரு கட்சி தலைவர்களாலே விஜய் அவர்களை போய் சந்திக்க முடியாத நிலை என்பது, தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்பது இருக்கு. இந்த சூழ்நிலையில உண்மையாலே திமுக தனித்து விடப்பட்டிருக்கா? இதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்பது தனித்து விடப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. தனித்து நின்றாலுமே அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இருக்கும். எந்த கூட்டணியும் இல்லாமல் நாங்க ஒரு வலுவான ஒரு கட்சி தான்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கு. இனி வரும் காலங்களை நாங்க இன்னும் மும்முரமாக வேலை செய்ய போறோம். இதுக்கப்புறம் தான் நாங்க இன்னும் பலமடைய போறோம் அப்படின்ற ஒரு தகவல் திமுக இருந்து வருது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கனி இருப்ப காய்க்க வந்தற்றுன்னு சொல்லி இந்த திருக்குறளை வீரபாண்டி அவர்கள் பயன்படுத்தல இருந்து ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி திரிச்சிட்டு வராங்க. இந்த குறள் அவர் எதற்காக சொல்லியிருப்பாருன்னு சொல்லி உங்க கருத்துக்களை பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.